அனைவருக்கும் வணக்கம். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இந்த பொருள் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதில் ஒரு பரபரப்பு இருக்கும். அதை முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம். இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு பொருள் வைக்கிறதால கண்டிப்பாக உலகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருடத்தில் 2026ஆம் வருடத்தில் 2 முறை பொருள் மாற்றம் நடந்திருக்கு. அதற்கு பிறகு எப்போது பொருள் மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த வகையில் இந்த சுப்பிரமணிய சுவாமி கோவில் மண் கலசத்தில் தீர்த்தம், மண் கலசத்தில் மண் மற்றும் ஏற்கலப்பை, பிரம்பு இவையெல்லாம் வைத்து பூஜை செய்யப்படுது. மேலும் இந்த பொருட்கள்லாம் வைக்கிறதால என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் பெற போகிறாங்க, குறிப்பாக ஒரு 4 ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோவில் தொடர்ந்து சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரோகரா, சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது தெளிவான பலன் கேட்கணுமா, உங்களுடைய எதிர்காலம் பற்றிய முழுமையான பலன்கள் தெரிந்து கொள்ளணுமா, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்வதற்கான வழிகளும், உங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், அனைத்து தகவல்களையும் சொல்லிடுவாங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சிவன்மலையில் பிரசித்தி பெற்ற ஒரு சுப்பிரமணிய சுவாமி கோவில் தாங்க நாம் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் முருகப்பெருமான் பக்தருடைய கனவுல தோன்றி குறிப்பிடக்கூடிய பொருட்களை வைத்து பூஜை செய்வது வழக்கம். அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 10ஆம் தேதி மஞ்சள் பிள்ளையார், அருகம்புல், வெற்றிலை, பாக்கு, எலுமிச்சை இவையெல்லாம் வைத்து பூஜை செய்யப்பட்டது. அதற்கு பிறகுதான் மீண்டும் பொருள் மாற்றம் நடந்தது. குறிப்பிட்டு இந்த ஏற்கலப்பை, பிரம்பு, மண், தண்ணீர் இவையெல்லாம் வைத்தாங்க. அதாவது ஏப்ரல் 29ஆம் தேதி மண்கலயத்தில் இந்த மாதிரியான பொருட்கள், மண்கலயத்தில் தீர்த்தம், மண், ஏற்கலப்பை, பிரம்பெல்லாம் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வந்தது. இந்த வகையில் இதுவரை தண்ணீர், புடவை, வைக்கோல், மண், துப்பாக்கி, ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வைத்து வழிபாடு செய்திருக்காங்க. இப்போது இந்த பொருட்கள் வைத்திருக்கிறதால என்ன மாதிரியான மாற்றங்களை இந்த உலகம் சந்திக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்போடையே இருந்தது. இப்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் இந்த மாதிரியான பொருட்கள் தான் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருது. மேலும் இதனுடைய தாக்கத்தால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். முக்கியமாக இந்த ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குமா, இந்த சிவன்மலை ஆண்டவன் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் இந்த ஆண்டவன் உத்தரவுப்பட்டி கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் அவ்வப்போது மாறிக்கிட்டே தாங்க இருக்குது. அதேபோல் 12 ராசியில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மட்டும் இப்போது என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளால் ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், மகரம் இந்த 5 ராசிக்கு அதிகமான நன்மை தரக்கூடிய காலத்தை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மஞ்சள் பிள்ளையார் இருக்கிறதால நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த காரியங்கள் கூட மெதுவாக நகர தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். பண வரவு சீராக இருக்கும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் கூட குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நிலம், வீடு தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் கிடைக்கலாம். திருமண தடை விலகும். அறிகுறிகள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மீக பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் விநாயகர் மற்றும் அம்பாளுக்கு மஞ்சள் அர்ச்சனை செய்வது நல்லதாக சொல்கிறாங்க. இதே போல் கடகராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை, அந்த பெட்டியில் எலுமிச்சை வைக்கிறாங்க அப்படின்னா அது பாதுகாப்பையும் எதிர்மறை சக்திகள் விலகுவதையும் குறிக்கக்கூடிய சின்னமாக பார்க்கப்படுது. முக்கியமாக கடகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் குறையலாம். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க தொடங்கலாம்.
வேலை மாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இவையெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு அமையும். உடல் நலத்தில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது மரபில் பரிந்துரைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதுபோல் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது நல்ல நேரமாக தான் இருக்குது. எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடியதாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகளில் நல்ல தகவல்கள் வரும். தொழிலில் புதிய திட்டங்கள் தொடங்க வாய்ப்பு அதிகம். எதிரிகளுடைய தொல்லை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மன அமைதி அதிகரிக்கலாம். பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது அருகம்புல் மாலை சாற்றி விநாயகரை வழிபடுவது நல்லதாக கருதப்படுது. இதுபோல துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆண்டவனுடைய உத்தரவின் பேரில் மிகுந்த அருள் பெற்றவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் தொழில் இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாளாக தடைப்பட்டிருந்த வேலை கூட உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க தொடங்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பு அதிகம். புதிய ஒப்பந்தங்கள் நடக்கும். தொழிலில் நல்ல லாபம் அதிகரிக்கும். புதிய வியாபாரம் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு சாதகமான காலமாக இந்த காலகட்டம் அமையும். இந்த காலகட்டத்தை நீங்கள் தொழிலுக்காக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பண வரவு இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்டதாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிலை, பாக்கு, சுப நிகழ்ச்சிகளையும் வளத்தையும் குறிக்கக்கூடியதாகவும் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடியதாக இருக்கும். என்னடா நம்ம கடன் கொடுத்தோம் திருப்பி வாங்கவே முடியலையே அப்படிங்கிற கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா கூட அதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். தேவையற்ற செலவுகள் இருந்தால் கூட அந்த செலவுகள் எல்லாமே குறைய தொடங்குறதுக்கான காலகட்டம். முதலீடுகளில் அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்ல பலன். உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி உறவில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைய தொடங்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறத்துக்கான வாய்ப்பு அதிகம். குழந்தைகளுடைய முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடை இருக்குது, இத்தனை நாளாக நீங்கள் வரன் பார்த்துட்ருக்கீங்க ஆனால் அமையலை அப்படின்னா திருமண தடை இருந்தால் நல்ல முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னு நம்பப்படுது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் எலுமிச்சை மற்றும் அருகம்புல் இணைவது பாதுகாப்பையும் புத்துணர்ச்சியும் குறிக்கக்கூடிய சின்னங்களாக சொல்கிறாங்க. எலுமிச்சை மற்றும் அருகம்புல் அப்படிங்கிறது முன்னாடி சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட பொருள். அதாவது மக்களிடையே சோர்வு குறையும், மன அமைதி அதிகரிக்கும். வாழ்க்கை முறையில் ஒழுங்கு கொண்டு வந்தால் உடல்நலம் மேம்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத சொல்கிறதா இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு விநாயகருடைய வழிபாடு, அம்பாளுடைய வழிபாடு, சிவ நாம ஜபம் இவை எல்லாமே இதிலெல்லாம் ஈடுபடுவது மன உறுதியையும் நம்பிக்கையும் அளிக்கக்கூடியதாக இருக்குது. பக்தி மரபுகள் இதை தான் சொல்லுது. துலாம் ராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றுவது, மஞ்சள் பூக்களால் அர்ச்சனை செய்வது, அருகம்புல் சாத்தி விநாயகரை வழிபாடு செய்வது, ஓம் கம் கணபதியே நம 108 முறை ஜபிப்பது, அம்மன் கோவிலில் எலுமிச்சை தீபம் ஏற்றுவது எல்லாமே சிறப்பானது. மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்க்கும்போது, மஞ்சள் பிள்ளையாறு அருகம்புல் சேர்த்து நிலைத்தன்மை மற்றும் முயற்சியினுடைய பலனை நினைவூட்டுறதாக பார்க்குறாங்க. தொழிலில் மதிப்பு உயரும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். கடன் சுமை குறையத்துக்கான வாய்ப்பு அதிகம். வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். உங்களுக்கு சனிக்கிழமைகளில் விநாயகர் மற்றும் சிவபெருமான வழிபாடு செய்வது நல்ல ஒரு மரபில் சொல்லப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் பக்தர்களால் தடை நீக்கம், மங்களம், தெய்வ பாதுகாப்பு, குடும்ப ஒற்றுமை மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் ஆகியவற்றில் குறியீடாக விளங்குது. அவற்றை குறிப்பிட்ட ராசிக்காரர்களோடு இணைக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி பலன்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட பொருளால் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.